அடுத்தபடியாக நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா குணா குகைக்கு தான் போயிட்டுருக்குறோம். அதாவது இந்த குணா குகை பொறுத்த வரைக்கும் குணா படம் பார்க்கும்போது இருந்த அந்த ஆர்வம் இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அதுக்காகவே இந்த குணா குகையை அந்த வைபோடு போய் பார்க்கணுன்னு நினச்சி நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக போக ஆரம்பித்தோம். இந்த குணா குகையை தேடி வந்துட்டோம். அதாவது நாங்கள் போன இடத்துலையே ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்த இடம் இங்கே குணா குகை தான். அதாவது வண்டி நிப்பாட்டுறதுக்கே இடம் இல்லை, அந்த அளவுக்கு. இதுவும் வீக்கெண்ட் டே கிடையாது, வீக் டேலே இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குதுன்னா அது குணா குகை மட்டும்தான். காரணம் என்னென்னா, மலையாளிஸ் எல்லாருமே ஃபேமிலியாக யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே குவியிற இடமா இந்த குணா குகை இருந்துச்சுன்னு சொன்னால் அது மிக இல்லை. உண்மையிலே நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்தோம். இந்த குணா குகை, இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இந்த குணா குகையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே உள்ள ஒரு ரொம்ப 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 ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த குணா குகையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன். அதை இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வர பசங்க எல்லாம் ஒரு சில நேரத்தில் அதை குகைக்குள்ளே போய் பார்க்கணுங்கிறத அத்துமீற நிகழ்வுகள் அடிக்கடி நடக்குது. அதுவும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் அதை பார்த்த பிறகு கூட ஒரு 2-3 பேர் அதுக்குள்ளே போய் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டியிருக்கிறதா நம்ம நியூஸையும் படிச்சிருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக குணா குகைக்குள்ளே மெதுவாக போகிறோம். இந்த டீம் வருவாங்க பாருங்க, இப்போ ஃபுல் வைப்ல வருவாங்க பாருங்க. கவிதை மனசுல அறிவு மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. எங்களுக்கு 2 லைக் இருக்கு ப்ரோ. குணா படம் ரிலீஸ் ஆன போது அந்த 90s இருந்த பசங்க கூட இந்த அளவுக்கு இந்த குணா குகையை கொண்டாடி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் இந்த மனித காதல் அல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லா இடமும் ஒலிக்கிற அளவுக்கு இந்த படம் நம்மளை அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருச்சு. இந்த இடத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பனி படர்ந்து அவ்வளவு நீளமான உயரமான மரங்களுக்கு இடையில பனி படர்ந்து புகை மூட்டமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இருக்குல்ல, உண்மையிலேயே சொல்கிறேன், அது பயங்கரமான ஒரு ஃபீலுங்க. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோ மூலமாக நீங்கள் உணர முடியுமோ இல்லையோ, நேரில் போனீங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களால் 100% ஃபீல் பண்ண முடியும். அந்த உயர்ந்து இருக்கக்கூடிய மரங்களுக்கு இடையில் அந்த பனி படர்ந்து புகை மூட்டமாக இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் இந்த குணா குகையுடைய ஒரு மோஸ்ட் ஃபேவரட் சீன்னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக போய் ஃபீல் பண்ணுங்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த குணா குகை அந்த வைப்பில் இருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக 1 வாரம் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. இந்த குணா குகையில் நம்ம மஞ்சுமல் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் குணா குகையெல்லாம் மேக்ஸிமம் அதில் ஒரு சில சீன்ஸ் மட்டும்தான் ஒரிஜினலாக அந்த ஸ்பாட்லேயே போய் எடுத்திருக்காங்க. பட் பல சீன்ஸ் பல சைட்ஸ் அவங்க செட்டிங்ஸ் போட்டு தான் எடுத்திருக்காங்க. பட் அதை நம்ம அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரிஜினாலிட்டியை அவங்க ஒரு 99% அந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சீனெல்லாம் இந்த மாதிரிலாம் சீனரிஸ் எல்லாம் அந்த படத்தில் வரும். அதையும் இதையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த படத்துக்குள்ளேயே நீங்கள் போயிடுவீங்க. குணா குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வர்ற அளவுக்கு அந்த சினிமாட்டோகிராஃபி அவங்க செட்டிங்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக அந்த படத்தில் இருந்திருக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு வைப் இப்போ வரும் பாருங்கள். அந்த வைப்பை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குணா குகையில் யங்ஸ்டர்ஸ் பொதுமக்கள் எல்லாம் எவ்வளவு என்கேஜிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறணுமாப்பா நீங்கள்? ஆனா அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல இதெல்லாமே ஆர்ட் செட்டிங்ஸ் பக்காவா இதே மாதிரியே பண்ணிருந்தாங்க பாரு. இரு நான் ஏறேன், கீழே விழுந்தா பிடிச்சிக்கோ.
குணா குகையோடைய அந்த வீரியம், அந்த வைபு இன்னும் கொஞ்சம் நேரத்தை உங்கள் காதில் ஒரிஜினலாக கேட்க வைக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் தான் வந்து இதை வந்து இப்போ கம்பி வேலியெல்லாம் போட்டு இதை லாக் பண்ணிட்டாங்க. இந்த இடம் வழியாக வந்து தான் கீழே போனவங்க, உயிர் இழந்தவங்க எல்லாம் இந்த வழியாக தான் கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்டான காயம் யாவும் உன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே அப்படிங்கிற இந்த பாட்டை இங்கே வந்து நீங்கள் வைப் பண்ணுங்க, இங்கே வந்து பாடுங்க. அங்கே கூடி இருக்கிற கூட்டமே உங்களை திரும்பி பார்க்கும். அந்த அளவுக்கு இந்த குணா குகை, அதாவது குணா குகைங்கிற பேர் வந்ததுக்கு காரணமே வந்து குணா படம் தான். பட் இதோடைய இன்னொரு பேர் வந்து டெவில்ஸ் கிச்சன். அது எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருப்பீங்க. பட் அந்த குணா படம் வந்ததுக்கப்புறம் அந்த டெவில்ஸ் கிச்சனுங்கிற நேம் மறைஞ்சு குணா குகை ஆயிடுச்சு. அந்த அளவிற்கு வந்து குணா படம் இந்த இடத்துல வந்து அவ்வளோ தாக்கத்தை பொதுமக்கள்கிட்ட பண்ணியிருக்குங்கிறத வந்து நம்ம மனப்பூர்வமாக ஃபீல் பண்ண முடியும். என்னதான் நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரு நாள் ட்ரிப்பு 2 நாள் ட்ரிப் போனதாக இருந்தாலும் சரி, பட் இங்கே வந்து ஒரு ஆஃப் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்து தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டம், அங்கே இருக்கக்கூடிய அந்த நேச்சர், அங்கே இருக்கக்கூடிய அந்த ரம்மியம், அங்கே இருக்கக்கூடிய அந்த சில்னஸ், இது எல்லாமே வந்து உங்களை வந்து கண்டிப்பாக அங்கே ஃபுல் டே ஸ்டே பண்ண வைக்க கூடும். ஆனால் நீங்கள் வந்து இங்கே போகும்போது லைட்டாக மழை தூறல் எப்போதுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போகும்போது லைட்டாக மழை தூறல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது இந்த நேச்சர் கூட சேரும்போது இன்னும் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ண வச்சுது. இந்த குணா குகையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக வரக்கூடிய பப்ளிக்ஸ் தான் அதிகம். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக சேர்ந்து இந்த ரம்மியத்தை, இந்த அழகை, இந்த கிளிகள் சத்தத்தை இதெல்லாம் கேட்குறதுக்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். நீங்கள் இங்கே வரும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் கேமராஸ் இல்லைன்னா நல்ல ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் படம் பிடிச்சிட்டு கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுங்கள். ரீல்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இயற்கையை ரசிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் உட்கார்றதுக்கு இந்த மாதிரி இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துக்கு போய் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு ஒர்த்தான இடம் தான் இந்த குணா குகை. குணா குகை பார்த்தியா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஒரு வழியாக குணா குகையிலிருந்து வெளியே வர மனசே இல்லாமல், ஆனால் வந்து தானே ஆகணும், அடுத்த இடத்துக்கு போகணுமே, அதனால் மனசே இல்லாமல் அங்கேருந்து வெளியே கிளம்பிட்டோம். மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு, அதாவது இந்த கொடைக்கானல் டூர்லேயே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண, ரொம்ப ஃபீல் பண்ணி ரசித்த ஒரு இடம்னா இந்த குணா குகை தான். நான் திரும்ப இங்கே எப்போ வருவோன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த நாள் லைஃப்பில் வந்து ஒரு அழகான மெமரியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குது இந்த குணா குகை. நன்றி.